அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனையை நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்கள் வரை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனையை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் முழுவதும் நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனோட வார்த்தையின் சத்தியங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த வருஷத்திலே கனி கொடுக்கும் ஆண்டு என்ற தலைப்பின் கீழ் சங்கீதம் 1:1-3 வசனங்களிலிருந்து நம்மோடு பேசினார். அந்த வசனங்களின் அடிப்படையிலே இந்த வருடம் முழுவதும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கேற்ற பல சத்தியங்களை நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். முதலாவதாக நாம் அந்த சங்கீதம் 1:1-2 வசனங்களை நாம் வருடத்தின் துவக்கத்திலே தியானித்தோம். பின்பு ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து தியானித்தோம். அதற்கு அடுத்ததாக ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து எப்படி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும் எப்படி கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பது, எப்படி களி கூறுவது என்ற சத்தியத்தை அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம். அதுக்கடுத்தது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் மற்றும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-23 வசனங்களிலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக எப்படி தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தைரியமாய் நாம் செல்லும் அந்த பாக்கியம், அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்ற சத்தியங்களை தியானித்தோம். இவைகளெல்லாம் இந்த வருடம் முழுவதும் நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். இப்பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த கண்களின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை, இப்பொழுது இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். இப்படியாக இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு என்ன செய்கிறார், பேசியிருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கணும். பாருங்கள், இந்த வசனங்களின் மூலமாய் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்தார், உருவாக்கினார். அவருடைய சாயலாய் நாம் இன்னும் அதிகமாய் மாறும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். அதனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வருடத்தின் இந்த முடிவு கடைசி மாதத்தில் கூட நாம் வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு ரொம்ப என்ன செய்யணும், நன்றியாக இருக்கணும். பாருங்கள், கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் இப்படிப்பட்ட அருமையான சத்தியங்களின் மூலம் என்னோடு நீர் பேசினீரே, என் ஆவிக்குரிய வாழ்விலே நான் பலப்பட, தேவனோடு இருக்கிற உறவிலே பலப்பட என்னை பலப்படுத்தினீரே என்று சொல்லி நாம் மிகுந்த நன்றியுள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், அப்படி நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது தான் பாருங்கள் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பாருங்கள், நாம் புது வருஷத்துக்குள்ளாக போகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பாருங்கள் நம்மோடு புது வருஷத்தில் என்ன செய்ய முடியும், பேச முடியும். பாருங்கள், நன்றியுள்ள உள்ளம்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு பாருங்கள் அஸ்திபாரமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் இந்த நாளிலே பாருங்கள், நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 2024ஆம் ஆண்டின் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இருக்கிற நாம் கூட பாருங்கள், இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.
கர்த்தர் பேசின வார்த்தையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல சொல்ல பாருங்கள், நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை திரும்பவும் கர்த்தர் நினைப்பூட்டி அவைகளில் நாம் இன்னும் அதிகமாக நடப்பதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனையை தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் இந்த பாவ சோதனை என்ன என்பதை தியானித்தோம். நாம் பார்த்தோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 5-6 வசனங்களிலிருந்தும் மற்றும் நீதிமொழிகள் 16-18 இந்த வசனங்களிலிருந்தும் நாம் ஜீவனத்தின் பெருமை பாவ சோதனை என்றால் என்னன்னு பார்த்தா, அது என்ன பாவ சோதனை பாருங்கள். பிசாசு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுறான், சில பொய்களை பேசுகிறான். என்ன பொய்? தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ, தேவனுடைய அந்த கற்பனையை மீறி நம்ம நடந்து பாவம் செய்வது தான் நன்மையான காரியம் என்பதைப் போலவும், அந்த கற்பனையை தேவன் கொடுத்ததுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி அவருடைய இருதயம் ஒரு பொல்லாத இருதயம் இருக்குது, அதனால் தேவன் பொல்லாதவர் என்பதை போலவும் பிசாசு என்ன பண்ணுறான், நம்முடைய இருதயத்தில் பொய்களை பேசி இப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன செய்கிறான், விதைத்து இதன் மூலம் என்ன பண்ணுறான், தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை இப்போது செய்வது தான் நல்லது, அதை நான் செய்தே தீர்வேன்னு சொல்லி இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்வேன்னு சொல்லி, அதை செய்தே தீர்வேன்னு சொல்லி மனதில் ஒரு மேட்டிமையான எண்ணம் கொண்டு இப்படியாக வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொடுத்து அதன் மூலம் பாருங்கள் வாழ்க்கையில் பாவம் செய்து இதன் மூலம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை அழிவுக்குள்ளாக விழுதலுக்குள்ளாக போக வைக்கிறது தான் இந்த ஜீவனத்தின் பெருமை அல்லது மனமேட்டிமை என்னும் பாவம். பாருங்கள், இந்த பெருமை என்னும் இந்த பாவங்கிறது என்னது, இதுதான் நம்ம விழுறதுக்கு முன்னாடி வர்ற அந்த உச்சக்கட்ட பாவ சோதனை. முதல்ல மாம்சத்தின் இச்சையில் ஆரம்பிக்குது, அதுக்கடுத்தது அது வளர்ந்து கண்களின் இச்சையாக மாறுது. பாவ சோதனையின் உச்சக்கட்டம் என்னது, ஜீவனத்தின் பெருமை. எப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த பெருமை எப்போ இருதயத்தில் உண்டாகுதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடி நீங்கள் விழுந்து அழிய போகிறீங்கன்னு சொல்லி. அதனால தான் நம்ம பார்த்தோம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேருந்து இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெருமைக்கு இடம் கொடுக்காத, தாழ்மைக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. தாழ்மை என்றால் என்ன அர்த்தம், பிசாசின் பொய்களை நிராகரித்து விட்டு கர்த்தர் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி இப்படி பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பது தான் தாழ்மையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படி செய்யும்போது பாருங்கள் நம்ம பெருமை என்னும் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். இதான் கடந்த வாரத்தில் என்ன செய்தோம் பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த பாவ சோதனை இன்னும் எந்தெந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்பதை இன்னொரு சம்பவத்திலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம், எப்படி பிசாசு தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்வது தான் நல்லதுன்னு சொல்லுகிற ஒரு மனமேட்டிமையை எப்படி உண்டு பண்ணுகிறான். அப்படி நம்ம என்ன செய்தோம், இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி நம்மளோட வாழ்க்கையில் வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு விதத்துலையும் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது. அது எப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி வேலை செய்யுது, தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது செய்வது தான் நல்லது, அதுதான் உனக்கு நன்மையானதுன்னு சொல்கிற ஒரு மனமேட்டிமையான சிந்தையை இந்த உண்டு பண்ணுறது தான் இந்த ஜீவனத்தின் பெருமை. அப்படி அந்த விதத்தில் இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது. இன்னொரு விதத்தில் இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது, இப்போ பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 47-48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 28, 47, 48. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம்
சகலமும் குறைவுபட்டு பட்னியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஜீவனத்தின் பெருமை என்ற பாவம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத, இன்னொரு விதத்தில் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, சகலமும், அதாவது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் என்ன சேவியாமல் போனால் உங்கள் வாழ்க்கையில் சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். இந்த உபாகம் 28 இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன சாபங்கள்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே மோசே சொல்லிட்டு வரும்போது தான் இந்த காரியத்தை சொல்கிறார். அதில் பாருங்கள், ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது சந்திக்கிற ஒரு சாபத்தை பற்றி பேசும்போது தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சகலமும் சம்பூர்ணமாக இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணுங்கள், மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவிங்க. அப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், வாழணும். இப்போ தான் என் வாழ்க்கையில் எல்லாம் சகலமும் சம்பூர்ணமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்திடாதீங்க, கர்த்தரை மறந்து போயிடாதீங்க. சகலம் சம்பூர்ணமாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை என்ன பண்ணணும், சேவிக்கணும். அப்படி தான் நீங்கள் வாழணும். அப்படி நீங்கள் வாழாமல் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, உங்களுடைய சகல சம்பூர்ணத்தை இழந்து போய் கடைசியில் வாழ்க்கையில் குறைப்பட்டு பட்டினியாக போகக்கூடிய பரிதாப நிலைக்கு நீங்கள் என்ன செய்திருவீங்க, வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மோசே இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் பேசும்போது அவங்கள என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளே, இங்கே ஜீவனத்தின் பெருமை என்னும் பாவம் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிற இன்னொரு விதத்தை பற்றி இங்கே பார்க்கிறோம். அது என்னது பாருங்கள், நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து அதன் மூலம் நம்முடைய வாழ்விலே எல்லா விதத்துலேயும் நம்ம சகலமும் சம்பூர்ணப்பட்டிருக்கும் போது இப்படி நம்முடைய மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது என்னது, அதான் என் வாழ்க்கையில் எல்லாம் சம்பூர்ணமாக இருக்குல்ல, இப்போ நான் எதுக்கு போட்டு ஆண்டவரை முன்ன மாதிரி தேடணும், எதுக்கு முன்ன மாதிரி நான் கர்த்தரை ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப கர்த்தரோடு நெருக்கமாக வாழ்கிறது, அவரை ரொம்ப வைராக்கியமாக தேடுறது, இதெல்லாம் எதுக்கு நான் இப்போது அதை செய்யணும். அதான் கர்த்தரை நான் எல்லாத்தையும், முன்னாடி நான் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிலையில் இருந்தேன், கீழான நிலையில் இருந்தேன். அதனால் அப்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி தேடினேன். இப்போ நான் ஆண்டவரை தேடினது மூலம் இப்போது எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துடுச்சு. இப்போ எல்லா ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு முன்ன மாதிரி ரொம்ப ஆண்டவரை எதுக்கு வைராக்கியமாக சேவிக்கணும், எதுக்கு ரொம்ப நெருக்கமான விதத்தில் ஆண்டவரை எதுக்கு அன்பு கூறணும், அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. இனிமேல் நான் பேருக்கு நான் என்ன செய்வேன், சர்ச்சுக்கு போவேன் வருவேன், சும்மா பேருக்கு போகிறது வர்றது. முன்னாடி மாதிரிலாம் நான் ரொம்ப ஜெபிக்க வேண்டியதில்லை, நான் முன்னாடி மாதிரிலாம் பைபிள் வாசிக்க வேண்டியதில்லை. இப்படின்னு ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே வரும் என்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதுதான் ஜீவனத்தின் பெருமை என்று வேதம் என்ன செய்கிறது, அழைக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக அதை தான் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். ஜீவனத்தின் பெருமை இன்னொரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது, வாழ்க்கையில் சகலமும் சம்பூர்ணமாக இருக்கும்போது நாம் கர்த்தரை மறந்து போய் இப்போது கர்த்தரை தேடாமல் போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அது ஏன் அப்படி மாறுறோம், அது ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ததனுடைய விளைவாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது ஒரு விதத்தில் ஒரு பெருமை தான் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி பெருமை வேலை செய்யுது, இப்போது கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்காமல் சகலமும் சம்பூர்ணமான உடனே இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அனித்தியமான உலகப்பொருள் மேலே என்ன செய்திடறோம், நம்பிக்கை வச்சிடறோம். அதான் நம்மகிட்ட நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது,
அதான் இதெல்லாம் இருக்குதுல்ல, அப்போ எதுக்கு இப்போ முன்ன மாதிரி நான் கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையின் மேல், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க நல்ல சம்பளத்தின் மேல், நல்ல ஆசீர்வாதத்தின் மேல் எப்போ நம்பிக்கை வச்சுட்டு எப்போ கர்த்தரை நம்ம மறந்து போகிறோமோ, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது ஜீவனத்தின் பெருமை என்னும் பாவம் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ததனுடைய விளைவாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது இதை புரிந்து கொள்றதுக்கு பாருங்கள், இன்னொரு இடத்துலையும் இதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இதே காரியத்தை வேதம் பேசுது பாருங்கள். 1 தீமோத்தியு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஜீவனத்தின் பெருமை என்னும் பாவம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது அப்படிங்கிறத தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது வேதம் அழகாக வர்ணிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமல், அதாவது கர்த்தர் நம்மளை எல்லா விதத்துலேயும் ஆசீர்வதித்திருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாதான், இருமாப்பான சிந்தைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாதான். கர்த்தர் நம்ம எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கும் போது எப்படி நம்ம இருமாப்பான, அதாவது பெருமையின் சிந்தைக்கு எப்போ இடம் கொடுக்குறோமா, நம்ம நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையாமல் போகும்போது தான் அது என்னது, அதுதான் ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார். ஜீவனத்தின் பெருமை என்றால் என்ன அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு இன்னொரு விளக்கத்தை என்ன செய்யுது வேதம் நமக்கு கொடுக்குது பாருங்கள். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகலம் சம்பூர்ணமாய் எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணிடாதீங்க, கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த நிலையற்ற அந்த உலக பொருள் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறத நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அதுதான் என்னது, இருமாப்பான சிந்தைக்கு இடம் கொடுப்பது. அதுதான் ஜீவனத்தின் பெருமை என்னும் பாவத்துக்கு என்னது இடம் கொடுப்பது. அப்படி இடம் கொடுத்துட்டா அது நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணிடும், பெரிய அழிவை என்ன செய்திடும், கொண்டு வந்துடும். அதை புரிந்து கொள்றதுக்கு பாருங்கள், எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை நம் வாசிப்பு பாருங்கள். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா ராஜா என்ற ஒரு தேவ பக்தியுள்ள ராஜாவினோட வாழ்விலே எப்படி இந்த மனமேட்டிமை என்னும் பாவம் வந்துச்சுன்னு பார்க்குறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எசேக்கியா ராஜா ஒரு இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாக்களுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தாவீது சாலமோன் காலத்துக்கு பிறகே பார்த்திங்கன்னா ஒரு சில ராஜாக்கள் மட்டும்தான் தேவ பக்தியாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். பெரும்பாலான ராஜாக்கள் தேவ பக்தி அற்றவர்களாய், அதாவது விக்கிரக ஆராதனைக்கும் கர்த்தரை மறந்து கர்த்தரை சேவியாமல் இருந்த ராஜாக்கள் தான் நிறைய பேர் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அப்போது தாவீது சாலமோனின் நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக போவதற்கு முன்பாக இருந்த ஒரு சில தேவ பக்தியுள்ள ராஜாக்களில் இந்த எசேக்கியா ராஜாவும் என்னது ஒரு ராஜா. இவர் பாருங்கள், தன்னோட வாழ்நாள் முழுவதும் பாருங்கள் ஒரு தேவ பக்தியை என்ன செய்கிறார், வாழுகிறார். ஆனால் இவருடைய வாழ்க்கையின் முடிவு கட்டத்துக்கு வரும்போது பாருங்கள், இவர் தன்னோட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்கிற வாசிக்கிறோம். அதுவும் எப்போ மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்தாரா பாருங்கள், 2 நாளாகவும் 32-24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு போகிறாரு. அப்போது வியாதிப்பட்டு போகும்போது
கர்த்தர் பாருங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி நீ மரித்து போவேன்னு சொல்லி பாருங்கள் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலம் எசேக்கியா ராஜாட்ட பேசுகிறாரு. அப்போது பாருங்கள் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்? விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ண உடனே கர்த்தர் எசேக்கியாவோட விண்ணப்பத்தை கேட்டு அவரோட வியாதியை சுகமாக்கி அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் என்ன செய்கிறார்? கூட்டி கொடுக்குறார். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்குறார். இப்படி ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் செய்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய நன்மையும் செய்கிறார். இந்த 32ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் அதை வாசிக்கிறோம். எப்படி ஒரு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்னும் ஒரு ராஜா எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமாக படையெடுக்கிறாரு. அப்போது அந்த எருசலேமை முற்றுகையிடுகிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி பாருங்கள் அசீரிய இராணுவத்தினுடைய 1,85,000 வீரர்களை ஒரே இரவில் அந்த தூதன் கொன்று போடுகிறார். அதன் மூலம் பாருங்கள் செனகரிப் ராஜா தோற்கடிக்கப்பட்டு பாருங்கள் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போய் விடுகிறான். எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு பாருங்கள் அதன் மூலம் உண்டாகிறது. இப்படியாக கர்த்தர் பாருங்கள் எசேக்கியா ராஜாவை எதிரி ராஜா கையிலிருந்து என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். இப்படி கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் செய்கிறார். இவ்வளோ பெரிய நன்மைகளெல்லாம் பெற்ற பிறகு, எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, தன்னுடைய வாழ்வின் கடைசி பகுதியில் பாருங்கள் அவர் சகலமும் சம்பூர்ணம் ஆன பிறகு என்ன பண்ணிடுறாரு? இவர் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் மேல், அந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் மேல் நம்பிக்கை வைத்து கடைசியில் என்ன பண்ணிடுறாரு? ஜீவனுள்ள தேவனை மறந்து விடுகிறார். பாருங்கள், அதை தான் இங்கே வாசிக்கிறோம். எசேக்கியா எல்லா நன்மையும் உபகாரத்தையும் பெற்ற பிறகு அவர் மனமேட்டிமையாக என்ன செய்கிறார்? ஆயிடுறார். ஆனதுனால பாருங்கள் வேதம் இங்கே சொல்லுகிறது, யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபம் என்ன செய்து மூண்டதுன்னு சொல்லி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா என்னும் ஒரு தேவ பக்தியுள்ள ராஜா. இவர் எப்படி பெருமைக்கு இடம் கொடுத்தாரு? நம்ம 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து வாசித்தோம்னா அங்கே எப்படி இவர் பெருமைக்கு இடம் கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. பாருங்க, எப்படி எந்த இடத்துல எசேக்கியா ராஜா மனமேட்டிமை ஆறாரு? அவர் கர்த்தருடைய நன்மைகளை எல்லாம் பெற்ற பிறகு பாருங்கள், அவர் வியாதியிலேருந்து சுகமான உடனே பாபிலோன் ராஜாவினிடத்திலிருந்து பாருங்கள் சில பிரதிநிதிகள்லாம் வர்றாங்க. பாபிலோன் ராஜா இவர் சுகமாயிட்டதை கேள்விப்பட்டு பாருங்கள் இவரிடத்தில் சில பிரதிநிதிகளெல்லாம் அனுப்புகிறார். அப்போது இந்த பாபிலோன்லேருந்து வந்த பிரதிநிதிகளை பார்த்தோன்னே எசேக்கியா ராஜாவுக்கு என்ன ஆயிடுது? கொஞ்சம் உலக பிரகாரமான ஒரு மனமேட்டிமை வந்துட்டு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பாருங்கள் பொக்கிஷ சாலையில் உள்ள பாருங்கள் தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லா மகிமையும், அதாவது கர்த்தர் தனக்கு கொடுத்துருக்க எல்லா ஆசீர்வாதங்கள், கர்த்தர் தனக்கு கொடுத்துருக்கிற எல்லா அந்த வெள்ளி பொண்ணு தனக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? அந்த பாபிலோனியர்லேருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? காட்டுறார். தன்னோட பொக்கிஷாலை எல்லாத்தையும் காட்டிடுறார். அதாவது தன்னோட மகிமை எல்லாத்தையும் காட்டிடுறார். அப்போது இந்த இடத்துல தான் என்ன ஆகுது பாருங்கள், அவர் மனமேட்டிமையாய் செயல்படுகிறதை பார்க்குறோம். அவர் பாருங்கள் உலகப்பிராரமான ஆட்களை பார்த்தோடனே பாருங்கள் இவருக்கு கர்த்தர் என்னை எப்படிலாம் ஆசீர்வச்சிருக்காருல, நிறைய நான் இப்போ ரொம்ப எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எனக்கு இருக்குது, எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தன்னுடைய ராஜ்ய எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் என்னது இல்லை. எல்லா தனக்கு கொடுத்த
தனக்கு இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும், தனக்கு இருக்கிற எல்லா ஆயுதம், எல்லா மகிமையும் என்ன செய்கிறாரு, அந்த பாபிலோன் காட்டுறார். இங்கே என்ன ஆயிடுது, அவர் மனமேட்டிமைக்கு என்ன செய்கிற இடம் கொடுத்துறாரு. இந்த இடத்துல தான் மனமேட்டிமை இடம் கொடுக்குறாரு. அப்போது பாருங்கள், இந்த இடத்துல எசேக்கியா ராஜா எப்போ மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்குறாரு, சகலம் தன்னோட வாழ்க்கையில் சம்பூர்ணமாகி கர்த்தர் தன்னுடைய எதிரிகளின் கைகளிலிருந்து ரட்சித்த பிறகு, தனக்கு வந்த அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் கொடுத்து 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த பிறகு, இப்படி கர்த்தர் பல நன்மைகளை செய்த பிறகு பாருங்க, தனக்கு சகலம் சம்பூர்ணமான உடனே இப்போது அந்த சம்பூர்ணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விட்டு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவனுள்ள தேவனை என்ன செய்கிறார், மறந்து விடுகிறார். மனமேட்டிமை ஆயிடுது. அதனால் இன்னொரு தேசத்திலிருந்து ராஜாவினோட பிரதிநிதிகள் வந்த உடனே அந்த ராஜாவுக்கு அந்த பாபிலோன் ராஜாவுக்கு தன்னோட மகிமையை காட்டணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மனமேட்டிமை வந்து தன் ராஜ்யத்தில் உள்ள எல்லா தன்னுடைய பொக்கிஷத்தின் பொருட்கள் எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு என்ன செய்கிற காட்டி இப்படியாக மனமேட்டிமை வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் ஜீவனத்தின் பெருமை கிரியை செய்கிற இன்னொரு விதம். அது என்னது, வாழ்க்கையில் எல்லா சம்பூர்ணமும் வந்த உடனே பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் இப்போது கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கையை வைத்துட்டு கடைசியில் அதை கொடுத்த ஜீவனுள்ள தேவனை மறந்து போகிறது தான் ஜீவனத்தின் பெருமையினுடைய இன்னொன்று வெளிப்பாடாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், அப்படி ஒருவேளை இப்படிப்பட்ட பாவம் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் பாருங்கள், அப்படி வந்துச்சுன்னா அது நம்மளோட வாழ்க்கையே என்ன செய்கிற அழிச்சிடும். சகல சம்பூர்ணம் வந்த பிறகு நம்ம மனமேட்டுமைக்கு இடம் கொடுத்தா கடைசியில் எல்லா விதத்துலையும் நம்ம திரும்பவும் என்ன செய்கிறோம், குறைபட்டு போயிடுவோம். அதனால தான் பார்க்குறோம், அப்படி மனமேட்டிமையான உடனே கர்த்தருடைய கோபம் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் மூண்டது. அப்போ அவர்கள் எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், தன்னை தாழ்த்தி மனம் திரும்புகிறான். ஒருவேளை உங்களோட வாழ்விலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவம், இப்படி இந்த விதத்தில் மனமேட்டிமை பெருமை உங்கள் வாழ்விலே எழுப்பி இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, இன்றைக்கே தேவ சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, இப்படி நீங்கள் எனக்கு கொடுத்த சகல சம்பூர்ணத்தின் மேல் நம்பிக்கை வச்சு மறந்து போயிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இப்படி நான் வாழ்ந்துட்டேனேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்தி பாருங்கள், மனம் திரும்புங்க, உங்களை தேவனுமா தாழ்த்துங்க. அப்போ நீங்கள் விழுதலுக்கும் அழிவிலிருந்தும் நீங்கள் தப்புவிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை பாருங்கள் கர்த்தருடைய அந்த செம்மையான பாதையில், பரிசுத்த பாதையில் தொடர்ந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதன் மூலம் நீங்கள் இந்த ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் வருகிறோப்பா, இதனால் ஜீவனத்தின் பெருமை என்ற பாவம் இன்னொரு விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்துன்னு பார்த்தோம். ஆண்டவரே, சகலம் சம்பூர்ணம் ஆன பிறகு நாங்கள் உம்மை மறந்து நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாங்கள் எப்படி ஜீவனத்தின் பெருமை இருமாப்பான சிந்தைக்கு எப்படி இடம் கொடுக்குறோன்னு பார்த்தோம். ஆண்டவரே, எசேக்கியாவை போல ஆண்டவரே, ஒருவேளை தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ்நாள் பூரா வாழ்ந்தாலும் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்த பிறகு நாங்கள் எப்படி மனமெட்டிமைக்கு இடம் கொடுக்க முடியும், எப்படி எங்கள் வாழ்க்கையில் கூட மனமெட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி எசேக்கியா ராஜா வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டோம். ஆதலால் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரொம்ப தேவபக்தி அற்றவர்களாக இருக்கலாம், அல்லது சிலர் ரொம்ப தேவபக்தியாக வாழ்நாளில் வாழ்ந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாளில் பேசப்பட்ட வசனங்களின்படி யாரெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் கர்த்தரை மறந்து போனாங்களோ, இப்படி செய்து யாரெல்லாம் ஜீவனத்தின் பெருமை பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்களோ, நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. அவங்க இப்போவுமே உங்களுடைய சமூகத்தில் மனம் திரும்பட்டும். மனம் திரும்பி இப்பொழுதே உமக்கு முன்பாக எசேக்கியாவை போல தாழ்மைப்படட்டும். தங்களை தாழ்த்தட்டும், தேவ சமூகத்தில் தாழ்த்தி அதன் மூலம் இந்த எருமாப்பான சிந்தையிலிருந்து, இந்த பெருமையின் சிந்தையிலிருந்து அவர்கள் விடுதலையாகும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் விடுதலுக்கும் அழிவுக்கும் தப்புவிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வரும் நினைப்புடுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.